சினிமாவில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி படங்கள் நிறையா வருதா சொல்றாங்க. இது வர்றதுனால சாதிகள் வந்து பெருகும்னு நினைக்கிறீங்களா இல்லை குறையும்னு நினைக்கிறீங்களா? பெருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ம். அட்லீஸ்ட் அதில் சஃபர் ஆனவங்க ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அவுட்கம் தான். ம். நாங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம், இப்போ பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ இதை பார்த்து ஆப்போசிட் காரங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற படங்கள் எடுக்கிறாங்க. இப்போ மேல் சாதின்னு சொல்லப்படுறோம். அது அது அவங்களோட என்ன சொல்றது, ம். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அது, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அதனால இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. ஒன்று யாரும் அதனால உணர்ச்சிப்பட வேண்டியது அவசியம் கிடையாது எனக்கு தோணுது. இந்த சினிமா பத்தி எதை கேட்குறோம்னா, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி எல்லா நாடுகளையும் சரி கலாச்சாரத்தோட மாற்றம், சினிமாவோட பங்கு பெருசா இருக்கு. அதனால நம்ம ஏதாவது சஃபர் ஆகிறோமான்றதான் கேள்வி. இப்போ தாலி பத்தி கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் எடுக்கிறாங்களா, அதை பார்த்து நம்ம குடும்பத்து பெண்கள் அப்படி ஆகுறாங்க. சினிமாவை பார்த்தா பிரச்சனை கிடையாது. ம். அந்த மெச்சூரிட்டி இருக்கிறவங்க பார்க்கறது பெட்டர். படத்தை மற்றவங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் இப்போ நிறைய பேர் பார்த்து இப்போ ஏன்னா இல்ல சினிமாவோட பங்கு நிறைய இருக்குது. ஆப்வியஸ்லி கண்டிப்பா நிறைய இருக்கு. அது ஒரு 20-30% அதனால அஃபெக்ட் ஆகிறவங்க கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க.